மட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை வச்சு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக சென்னையில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கிற ப்ராஜெக்ட் சைட்டில் தான் நம்ம இருக்கோம். ஃபுல் ஹவுஸ் டூரை வந்து இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். ஆத்தங்குடி டைல்ஸ் ஃப்ளோரிங், ஓப்பன் கோர்ட்யார்டுன்னு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கும்போது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வெல்கம் டு ஜேஸ் ப்ளஸ். நான் உங்கள் இன்ஜினியர் சதாம். சென்னை வண்டலூரில் நம்ம கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கிற இந்த மட் இன்டர்லாக் பிரிக்ஸ் ப்ராஜெக்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் 900 ஸ்கொயர் ஃபீட்லையும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 500 ஸ்கொயர் ஃபீட்லையும் கம்ப்ளீட் 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவோட ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸாக நமக்கு ஃபினிஷ் ஆயிருக்கு. என்டையர் ஹவுஸோட எலிவேஷனையும் எக்ஸ்டீரியர் ஒர்க்கையும் வந்து இன்டர்லாக் பிரிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். மெயின் என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து நம்ம என்டர் ஆகிறோம். சிம்பிள் கேட் டிசைன். இந்த பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x14 அப்படிங்கிற அளவில் இருக்கும். நீங்கள் இந்த பே விண்டோவை பார்க்க முடியுது. உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். மெயின் டோர் தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. சேஃப்டி கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணி அந்த டீ குட் மெயின் டோரை நம்ம என்ட்ரன்ஸ் பண்ணி உள்ளே நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறோம். கம்ப்ளீட்டாக பாலிஷ் ஒர்க் பண்ணி இந்த டீ குட் டோரையும் ஃப்ரேமையும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இந்த வீட்டினுடைய ஹாலோட சைஸ் வந்து 16x21 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஹால்லேயே வந்து இன்னர் ஸ்டார் கேஸ் டூப்ளெக்ஸ் ஐடியாவில் நம்ம பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் இன்டீரியர் பெயிண்டிங் கிரே அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். அது இந்த வீட்டினுடைய அழகை இன்னும் அதிகமாக்கி கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பே விண்டோ கான்செப்டில் சிட் அவுட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம இந்த பே விண்டோவில் வந்து சிட்டிங் பெஞ்சாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இது வெண்டிலேஷனாகவும் நமக்கு இருக்கும். ஸோ அது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மெம்பரன் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் 10x14 அளவுலையும் இன்டர்லாக் பிளாக் எல்லாமே கிளியர் வார்னிஷ் கோட் கொடுத்துட்டு தான் நீங்கள் பார்க்க முடியுது. எக்ஸ்டீரியரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இன்டீரியர் நமக்கு இருக்குது. வெளியே வந்து டைனிங் கொடுத்துருக்கோம். கிச்சன் கம் டைனிங்கோட ஸ்பேஸ் ஒரு 10x9 அப்படிங்கிற அளவில் இருக்குது. ப்ரேயர் ரூம் நீங்கள் பார்க்குறீங்க. ப்ரேயர் ரூமில் வந்து நீங்கள் பின்னாடி வந்து நம்ம வால் ஸ்டிக்கர் கொடுத்து அதை வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு பிளாக் காம்பினேஷனில். மேலே நீங்கள் பார்க்குறீங்க ஓப்பன் டு ஸ்கை நம்ம கோர்ட்யார்ட் ஒன்று வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வெளிச்சம் வரணும் அப்படிங்கிற கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் இருந்தனால அதை நம்ம அதை ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x9 அப்படிங்கிற அளவுலையே 3 அதிகப்படியான விண்டோஸ் வந்து வெண்டிலேஷனுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிச்சன் டாப் கவுண்டர் பிளாக் கலர்லையும் வார்ட்ரூப் ஒர்க் கபோர்ட் ஒர்க்கையும் நம்ம ஃபினிஷிங்கில் இருக்கோம். பேக் யார்டில் ஒரு சின்ன கார்டன் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ கார்டனிங் இனிமேல் வச்சுக்குவாங்க. ஸோ ஸ்லைடிங் டோர் யூபிவிசியில் ஸ்லைடிங் டோர் கிளாஸ்லேயும் சேஃப்டி கிரில்லும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் ஃப்ளோரில் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் தான் நமக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த இன்னர் ஸ்டேர் கேஸில் வந்து ரைலிங் ஒர்க் வந்து எம்எஸ்சில் தான் பண்ணியிருக்கோம். எம்எஸ்சில் பண்ணாலுமே இதோட டெக்ஸ்சர் வந்து நமக்கு வுட்டு மாதிரி லுக் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வுட் டெக்ஸ்சர் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறக்கூடிய படியில் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே கிரே அண்டு ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். இது நல்ல ஒரு லுக்காக நமக்கு இந்த வீட்டுக்கு கொடுக்குது. ஆத்தங்குடி டைல்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, இங்கேருந்து தெரியுது. 600 வருடம் தமிழ் பாரம்பரியம் மிக்க பழமையான இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் ஃப்ளோரிங் மெத்தடை தான் இந்த சைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் எல்லா ரூம் அண்ட் ஹால்லையுமே வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் தான் வந்து ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டில் இன்டீரியர் வால் இன்டர்லாக் பிளாக் எல்லாமே நேச்சுரலாக நம்ம அப்படியே விட்டுருக்கோம். இன்டர்லாக் பிளாக் ஜாயிண்ட் ஃபில்லிங் எல்லாமே கிரே கலரில் நம்ம பண்ணிவிட்டு பிளாக்கோட நேச்சுரல் லுக்கை வந்து நம்ம அப்படியே நம்ம விட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கை நம்ம வந்து அது கொடுக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம். இதனுடைய சைஸ் வந்து 16x16 அப்படிங்கிற அளவில் ஒரு அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்கோம். 5x5 ஒரு யூபிவிசி பே விண்டோ. கீழே பார்த்த பே விண்டோ மாதிரியே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பே விண்டோ கொடுத்துருக்கோம். இந்த ஜன்னலோட சில் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். ஒரு 20 இன்ச்சஸ்லேயே வந்து இது கவர் ஆயிரும். ஸோ இதில் வந்து நம்ம சிட்டிங் பண்ணிவிட்டு
அந்த வியூ பார்க்குறதுக்கும் ஒரு வென்டிலேஷனுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இந்த ஐடியாவை பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து இன்டர்லாக் பிளாக் உள்ளுக்குள்ளே ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மட் இன்டர்லாக் பிளாக் ப்ராஜெக்டினுடைய ஹவுஸ் டூர் வந்து ரொம்ப ஒரு விளக்கமான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா பால்கனியை வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். இந்த பால்கனியை வந்து நல்ல ஒரு லுக்கை வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ டெரஸ் பால்கனியை வந்து ஒரு சிம்பிள் எம்எஸ் கிரில் ஒர்க் பண்ணி டீக்குட் ஃபினிஷிங்கில் அந்த கிரில் ஒர்க் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கோம், மற்ற கிரில் ஒர்க்கில் நம்ம கொடுத்த மாதிரியே. ஸோ டெரஸ் வந்து சைடில் வந்து ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இந்த டெரஸில் பார்க்குறீங்க, கீழே நம்ம ப்ரேயர் ரூமில் காமிச்ச அந்த ஒரு வெளிச்சம் வந்து உங்களுக்கு இங்கேருந்து தான் வருது. ஸோ பாலிகார்பனேட் ஷீட்டை போட்டு வந்து கிரில் ஒர்க் பண்ணி இதை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் உங்களுக்கு ஹீட் வந்து உள்ளே போகாது, வெறும் வெளிச்சம் மட்டும் உங்களுக்கு நல்லா வீட்டுக்குள்ளே போகும். ஸோ நான் டெரஸ் போகிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரோட டெரஸ் கம்ப்ளீட்டாக ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட் கவரேஜ் பண்ணியிருக்கு. பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்க ப்ளே கிரவுண்டு, ஒரு நல்ல ஒரு காத்தோட்டமான ஏரியாவாக இது இருக்குது. மேலே ஒரு ஓவர் ஹெட் டேங்க் கொடுத்துருக்கோம். டேங்க்கோடைய கெப்பாசிட்டி வந்து 2000 லிட்டர் கிட்டே இருக்குது. டெரஸ் வந்து சிப்ஸ் ஃப்ளோரிங் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 35 ஃபீட் நம்ம வந்து பில்டிங்கை வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம். 35 ஃபீட் ப்ளஸ் 6 ஃபீட் பேஸ்மெண்ட் ஹைட்டு, மொத்தமாக வந்து ஒரு 41 ஃபீட் வந்து நமக்கு இந்த பில்டிங்குடைய ஹைட் இருக்குது. இந்த பிரம்மாண்டமான எலிவேஷன் லுக் வந்து நமக்கு இன்டர்லாக் பிரிக்கில் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய பைப் வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணியெல்லாம் கீழே போகணும் அப்படிங்கிறதுக்காக சைடில் ஒரு 1 ஃபீட் கேப் கொடுத்து இந்த பைப்பை வந்து நம்ம கீழே இறக்கி விட்ருக்கோம். இந்த மட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்டினுடைய ஹவுஸ் டூர் வீடியோ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஹவுஸ் டூரை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் மட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது எப்படி எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் என்கொயரி இருந்தாலும் என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணி தயக்கம் இல்லாமல் கேளுங்க. என்னுடைய ஃப்ரீ டைமில் உங்களுக்கு கால் பண்ணி நான் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்டினுடைய என்டையர் பட்ஜெட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டாக கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸுடைய பட்ஜெட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.